அல்லாஹ்வின் பெயரில் தொடங்குகிறது. மிகவும் கிருபையான, மிகவும் இரக்கமுள்ளவன். நபி இட்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 400 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து எந்த நபி அல்லது தூதரும் வரவில்லை. இதன் விளைவாக உருவமற்ற அல்லாஹ்வை உண்மையிலேயே வணங்கிய பூமியில் யாரும் எஞ்சியிருக்கவில்லை. மக்கள் தவறான நடைமுறைகளில் விழுந்தனர். மதத்தின் பெயரால் கூட அவர்கள் சிலைகளை வணங்கத் தொடங்கினர். அத்தகைய சூழ்நிலையில் மக்களுக்கு வழிகாட்ட மற்றொரு தீர்க்கதரிசியை அனுப்ப அல்லாஹ் முடிவு செய்தான். எனவே அவர் தீர்க்கதரிசி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகிற்கு. அவரது அசல் பெயர் சுக்ரு. அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழவும் மன்றாடவும் வழக்கம். அதனால்தான் அவர் நூர் என்று அழைக்கப்பட்டார். இது அரபு வார்த்தையான நோஹா, அதாவது அழுகை அல்லது புலம்பல். தீர்க்கதரிசி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என் மக்களே, நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவருக்கு அஞ்சுகிறேன், எனக்கு கீழ்ப்படிவேன். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து நியமிக்கப்பட்ட தருணம் வரை உங்களுக்கு நேரம் கொடுப்பார். நிச்சயமாக அல்லாஹ்வின் நிலையான நேரம் வரும்போது நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே அதை தாமதப்படுத்த முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தொடர்ந்தார். தீர்க்கதரிசி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1050 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார். இந்த நீண்ட வாழ்நாள் முழுவதும் அவர் தனது மக்களை சரியான பாதையில் வழிநடத்த அயராது உழைத்தார். ஆனால் இறுதியில் சுமார் 40 ஆண்களும் 40 பெண்களும் மட்டுமே அவரை நம்பினர், உண்மையை ஏற்றுக்கொண்டனர். அவருடைய மீதமுள்ள மக்கள் அவரை நிராகரித்தனர். அவர்கள் அவரை கேலி செய்தார்கள், அவரை பைத்தியம் என்று அழைத்தார்கள், பல வழிகளில் அவரை சித்திரவதை செய்தனர். அவர் தனது மக்களிடம் சத்தமாக குனிந்து, என் மக்களே, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. நான் உங்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. நீங்கள் என் பேச்சைக் கேட்டு என் கட்டளைகளை பின்பற்றினால் எல்லா உலகங்களின் இறைவனான அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய கருணை உங்கள் மீது சமாதானத்தை பொழிவார். அவரது அழைப்பு தொலைதூரத்தில் பரவியது. ஆனால் குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பதில் இருந்தது. அவர்களை மன்னிக்க நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் விரல்களை காதுகளுக்குள் தள்ளி தங்கள் ஆடைகளால் தங்களை மூடி மறைத்து ஆணவத்தில் நீடிப்பார்கள். சில நேரங்களில் அவர் தனது மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைத்த போது அவர்கள் குழுக்களாக கூடி உடல் ரீதியாக ஹஸ்ரத் நோவாவை தாக்கி அவருக்கு மிகுந்த வேதனையையும் காயங்களையும் ஏற்படுத்துவார்கள். அடிப்பது மிகவும் கடுமையானதாக இருந்த நேரங்கள் இருந்தன. அவர் சுயநினைவை இழப்பார். இது போன்ற போதிலும் அவர் ஒருபோதும் தனது மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பதை நிறுத்தவில்லை. சுயநினைவை மீண்டும் பெற்றவுடன் அவர்களுக்கு வழிகாட்டும் முயற்சிகளை அவர் தொடர்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குழு மக்கள் ஒன்றிணைந்து முதலில் அவரை கடுமையாக அடித்தார். பின்னர் அவர்கள் அவரது கால்களை சங்கிலிகளால் கட்டிக்கொண்டு அவரை இழுத்துச் சென்றனர். இதனால் ஹசரத் நோவா சுயநினைவை இழக்க நேரிட்டது. அவர்கள் அவரை அந்த நிலையில் விட்டபோது அவரது உடல் பலத்த காயமடைந்தது. மேலும் அவர் 4 நாட்கள் படுக்கையில் இருந்தார். அவரது காயங்கள் இருந்த போதிலும் அவர் ஒருபோதும் தனது பணியை கைவிடவில்லை. சற்று நீண்ட பிறகு அவர் மீண்டும் தனது வேலையை தொடங்கினார். மீண்டும் தனது மக்களுக்கு கூப்பிட்டார், என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. நான் அவருடைய தீர்க்கதரிசி. ஆனால் அவரது எல்லா முயற்சிகளும் இருந்த போதிலும் அவருடைய மக்கள் தொடர்ந்து அவரை கேலி செய்து நிராகரித்தனர். ஒரு நாள் நபி நோவா தனது மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்தார். ஆனால் கேட்பதற்கு பதிலாக அவர்கள் அவரை மிகவும் கடுமையாக அடித்தார்கள். அவருடைய உடல் காயங்களில் மூடப்பட்டிருந்தது. அவரது உடைகள் கூட இரத்தத்தில் ஊற வைத்தன. அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். அவள் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படியாதவள். அவள் அவனை பார்த்து அவனை எப்போதும் கேலி செய்தாள். அந்த நாளில் மக்கள் நோவாவை நபி அடித்த பிறகு அவள் அவர்களை பார்த்து மிகுந்த அவமதிப்புடன் சொன்னாள், நீங்கள் ஏன் அவரை தாக்குகிறீர்கள்? அவரது வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவர் ஒரு பைத்தியக்காரர். அவர் வாயில் எதை வேண்டுமானாலும் கூறுகிறார். அவர் சொல்லும் எதையும் நான் பொருட்படுத்தவில்லை. ஒரு பைத்தியக்காரனை அடிப்பது அல்லது அவரை அடிக்காதது ஒன்றே. நோவா நபி ஏற்கனவே தனது மக்களிடமிருந்து நிறைய சித்திரவதைகளையும் அநீதிகளையும் எதிர்கொண்டார். அவர் ஒருபோதும் யாரிடமும் புகார் செய்யவில்லை. எப்போதும் வலியை அமைதியாக தாங்கிக் கொண்டார்.
ஆனால் இந்த நேரத்தில் தனது சொந்த மனைவியிடமிருந்து இது போன்ற புண்படுத்தும் வார்த்தைகளை கேட்டது அவரது இதயத்தை உடைத்தது. அவரால் அதை இனி எடுக்க முடியவில்லை. அவர் வானத்தை பார்த்தார். கண்களில் கண்ணீருடன் அல்லாஹ்விடம் கூக்குரலிட்டேன், என் ஆண்டவரே, நான் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். அப்போதே தேவதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி, நோவா அலைஹிஸ்ஸலாம், இந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் ஜெபியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வான். இந்த நம்பகத்தவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னர் சொர்க்கத்தின் மரத்திலிருந்து தீர்க்கதரிசி நோவா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கிளையை கொடுத்து அதை தரையில் நடவு செய்யச் சொன்னார். நபி நோவா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடியே செய்தார். 40 ஆண்டுகளுக்குப் பிறகு மரம் மிகப்பெரியதாக வளர்ந்தது. அது 400 கெஜம் உயரமும் 40 கெஜம் அகலத்தையும் எட்டியது. அந்த 40 ஆண்டுகளில் விசித்திரமான ஒன்று நடந்தது. உலகில் நம்பாத அனைத்து பெண்களும் மலட்டுத்தன்மை உள்ளவர்களாக மாறினர். அவர்களுக்கு இனி குழந்தைகள் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு, குழந்தைகளே, எப்போதும் நபி நோவா அலைஹிஸ்ஸலாத்தை உங்கள் எதிரியாக கருதுவார்கள். ஒருபோதும் அவரை கேட்க வேண்டாம். எப்போதும் அவமதித்து அவரை கேலி செய்யுங்கள். ஏனென்றால் அவர் ஒரு பைத்தியக்காரனை தவிர வேறில்லை. இதையெல்லாம் கேட்டு நபி நோவா அலைஹிஸ்ஸலாம் மனம் உடைத்து அல்லாஹ்வுக்கு ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்டவர். என் ஆண்டவரே, ஒரு நபரை இந்த நன்றியற்ற மக்களிடமிருந்து விட்டுவிடாதீர்கள். அவற்றை வளர அனுமதிக்காதீர்கள். இப்னு அப்பாஸ் ரேடியாலாக அன்னமின் மற்றொரு கதையின்படி தீர்க்கதரிசி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி நோவா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு இடையிலான நேரம் 10 தலைமுறைகள். அவர் பதிலளித்தார், என் மக்களே, என்னில் தவறான வழிநடத்துதல் இல்லை. நான் உலகின் இறைவனிடமிருந்து ஒரு தூதர். நான் என் இறைவனின் செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு மனமார்ந்த ஆலோசனையை வழங்குகிறேன். உங்களுக்கு தெரியாததை அல்லாஹ்விடமிருந்து எனக்கு தெரியும். நீங்கள் நனவாகி கருணை பெறுவதற்காக உங்களை எச்சரிக்க ஒரு நினைவூட்டல் உங்கள் சொந்த ஒருவரிடமிருந்து, உங்களுடைய சொந்த ஒருவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளது என்பதில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? பின்னர் அவர்கள் அவரை ஒரு பொய்யர் என்று அழைத்தனர். எனவே அல்லாஹ் அவனையும் அவனுடன் இருப்பவர்களையும் பேழையில் காப்பாற்றி அவனது அடையாளங்களை நிராகரித்தவர்களை மூழ்கடித்தான். உண்மையில் அவர்கள் ஒரு குருட்டு மக்கள். சூரா அல்-அராப் 59 முதல் 64 வசனங்கள். சூரா ஹூட்டில் அல்லாஹ் கூறுகிறார், நான் நோவாவை தன் மக்களுக்கு அனுப்பினேன். அவர் கூறினார், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு ஒரு தெளிவான வார்னர். ஒரு வேதனையான நாளின் தண்டனையை நான் உங்களுக்கு அஞ்சுகிறேன். நம்பாத அவருடைய மக்களின் தலைவர்கள், நாங்கள் உங்களை நம்மை போன்ற ஒரு மனிதராகவே பார்க்கிறோம். நம்மில் மிக குறைவானவர்கள் மட்டுமே உங்களை பின்தொடர்கிறார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் எங்களை விட உயர்ந்தவராக இருப்பதற்கான எந்த காரணத்தையும் நாங்கள் காணவில்லை. மாறாக நீங்கள் ஒரு பொய்யர் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர் சொன்னார், என் மக்களே, என்னிடம் சொல்லுங்கள், என் இறைவனிடமிருந்து எனக்கு தெளிவான ஆதாரம் இருந்தால், அவர் தன்னிடமிருந்து எனக்கு கருணை காட்டியிருந்தால், ஆனால் நீங்கள் அதற்கு குருடனாக இருங்கள். நீங்கள் அதை வெறுக்கும் போது நான் அதை உங்கள் மீது கட்டாயப்படுத்தலாமா? என் மக்களே, இதற்கு ஈடாக நான் உங்களிடம் எந்த செல்வத்தையும் கேட்கவில்லை. எனது வெகுமதி அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. நான் விசுவாசிகளை விரட்ட மாட்டேன். அவர்கள் நிச்சயமாக தங்கள் இறைவனை சந்திப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு அறிவற்ற மக்கள் என்பதை நான் காண்கிறேன். என் மக்களே, நான் அவர்களை விரட்டினால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பது யார்? நீங்கள் பிரதிபலிக்க மாட்டீர்களா? என்னிடம் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் உள்ளன என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை. காணப்படாதது எனக்கு தெரியாது. நான் ஒரு தேவதை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஒருபோதும் எந்த நன்மையும் வழங்க மாட்டான் என்று உங்கள் கண்கள் குறைத்துப் பார்க்கும் நபர்களைப் பற்றியும் நான் சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களின் இதயத்தில் இருப்பதை நன்கு அறிவான். நான் அவ்வாறு செய்தால் நான் நிச்சயமாக தவறு செய்தவர்களில் ஒருவராக இருப்பேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களைப் போன்ற ஒரு மனிதர் மட்டுமே. நீங்கள் எங்களுடன் அதிகமாக வாதிட முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களை அச்சுறுத்தும் தண்டனையை எங்களுக்கு கொண்டு வாருங்கள்.
அவர் சொன்னார், அவர் விரும்பினால் அல்லாஹ் அதை உங்களிடம் கொண்டு வருவான், நீங்கள் தப்பிக்க முடியாது. நான் உங்களுக்கு மட்டுமே அறிவுறுத்துகிறேன், ஆனால் அல்லாஹ் உங்களை தவறாக வழிநடத்த விரும்பினால் அவருடைய விருப்பம் நிலவுகிறது. அவர் உங்கள் இறைவன், அவரிடம் நீங்கள் திரும்புவீர்கள். அவர் இந்த குர்ஆனை கண்டுபிடித்துள்ளார் என்று அவர்கள் கூறினர். சொல்லுங்கள், நான் அதை கண்டுபிடித்திருந்தால் என் பாவத்திற்கு நான் பொறுப்பு, உங்கள் பாவத்திற்கு நீங்கள் பொறுப்பல்ல. ஏற்கனவே நம்பியவர்களைத் தவிர வேறு யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நோவாவுக்கு தெரிய வந்தது. எனவே அவர்கள் செய்யும் செயல்களால் துன்பப்பட வேண்டாம். எங்கள் அவதானிப்பின் கீழ் மற்றும் எங்கள் உத்வேகத்தின்படி பேழையை உருவாக்குங்கள். அநீதி இழைத்தவர்களைப் பற்றி என்னிடம் பேச வேண்டாம், அவர்கள் மூழ்கிவிடுவார்கள். நோவா பேழையை கட்டத் தொடங்கினார். அவருடைய மக்களின் தலைவர்கள் அவரை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர்கள் அவரை கேலி செய்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்வதைப் போலவே நாங்கள் உங்களை கேலி செய்வோம். அவமானகரமான தண்டனையால் யார் பாதிக்கப்படுவார்கள், நித்திய தண்டனையால் யார் தாக்கப்படுவார்கள் என்பதை விரைவில் நீங்கள் அறிவீர்கள். கடைசியாக எங்கள் கட்டளை வந்து பூமியின் அடுப்பு வெடித்த போது நாங்கள் சொன்னோம், ஒவ்வொரு வகையான ஜோடிகளிலும் உங்கள் குடும்பத்தினரிடமும் வைக்கவும். இந்த வார்த்தை ஏற்கனவே வெளிவந்தவர்களையும் நம்பியவர்களையும் தவிர. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அவருடன் நம்பினர். அவர் சொன்னார், அதை உள்ளிடவும், அல்லாஹ்வின் பெயரில் அது பயணம் செய்யும், அது தரையிறங்கும். நிச்சயமாக என் இறைவன் மிகவும் மன்னிக்கும், மிகவும் இரக்கமுள்ளவர். அல்லாஹ்வின் பெயரில் மிகவும் இரக்கமுள்ளவர். வெள்ள நீர் உயர்ந்தது. நபி நோவா அவருக்கு சமாதானம் மற்றவர்களிடமிருந்து பிரிந்த தனது மகனை அழைத்தது. அவர் ஓரோவா நபி தொடர்ந்து தனது மக்களை ஒரே கடவுளின் வழிபாட்டிற்கு அழைத்தார். இருப்பினும் அவர்கள் அவரை மீண்டும் மீண்டும் நிராகரித்து அவரை பின்பற்றுபவர்களை கேலி செய்தனர். நம்பிக்கையற்றவர்கள் தங்கள் தவறான வழிகாட்டுதலில் மிகவும் ஆழமாக இருந்தனர். பல ஆண்டுகளாக கடின உழைப்புக்குப் பிறகு ஒரு சிலர் மட்டுமே அவரது செய்தியை ஏற்றுக்கொண்டனர். அவருடைய மக்கள் அவரை ஒரு பொய்யர் என்று முத்திரை குத்துவதை நிராகரித்தனர். அவர்கள் அவரை எல்லா வகையிலும் கேலி செய்து அவமானப்படுத்தினர். அவர்களை விட செல்வந்தர் அல்லது சக்தி வாய்ந்தவர் அல்ல, கண்ணியத்தில் தேவதூதர்களை விட உயர்ந்தவர் கூட இல்லாத ஒருவர் தங்கள் தலைவராக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். நோவாவின் பின்பற்றுபவர்களை அவர்கள் பார்த்தபோது, நாங்கள் அவர்களைப் போல இல்லை, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அல்லது உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நோவாவை நபி பின்தொடர்ந்த பலவீனமான மற்றும் ஏழை மக்களை குடர்களை பின்பற்றுபவர்களாக அவர்கள் கருதினர். நோவா நபி தனது செய்தியை கேட்பதற்கு முன்பு இந்த மக்களை வெளியேற்ற வேண்டுமென்று அவர்கள் கோரினர். ஆனால் நோவா நபி உறுதியாக பதிலளித்தார், அவர்கள் அல்லாஹ்வின் உண்மையான ஊழியர்கள் என்பதால் இது ஒருபோதும் நடக்காது. நோவா நபி தனது மக்களை அல்லாஹ்வின் கருணையை நோக்கி திரும்புவார் என்ற நம்பிக்கையை புரிந்து கொள்ள தனது மிகச்சிறந்த முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் மக்கள் வழிகாட்டுதலை ஏற்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு அதிக வழிகாட்டுதலும் உண்மையும் வழங்கப்பட்டன. அவ்வளவு அதிகமாக அவர்கள் விரோத மற்றும் எதிர்ப்புடன் பதிலளித்தனர். அவர்கள் நபி சமாதானத்தை எல்லா வகையான தீங்குகளுக்கும் ஏளனத்திற்கும் உட்படுத்தினர். சிலைகள் வாட், யாகூத், நுகம் மற்றும் நாசர் ஆகியவற்றின் வழிபாட்டை கைவிட வேண்டாம் என்று அவர்களின் தலைவர்கள் பொது மக்களிடம் தெளிவாக கூறுவார்கள். இறுதியில் அவர்கள் விரக்தியடைந்து, எங்களுடன் வாதிடுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் இறைவன் எங்கள் மீது தண்டனையை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் கூறினால் அது வரட்டும். சூரா 32 மக்களின் முயற்சிகளும் பிடிவாதமும் தெளிவாக தெரிந்ததும் 950 வருட இடைவிடாத பிரசங்கத்திற்கு பிறகும் அவர்கள் இன்னும் மாற்றத்தின் அறிகுறிகளை காட்டவில்லை. நபி அமைதி அவர் மீது ஆழ்ந்த வருத்தமடைந்தது. பின்னர் அல்லாஹ் அவரை ஆறுதல் படுத்தி, ஏற்கனவே நம்பியவர்களைத் தவிர வேறு யாரும் நம்ப மாட்டார்கள், எனவே அவர்களின் செயல்களால் வருத்தப்பட வேண்டாம். சூரா ஹட் ஆயா 3. நபி நோவா சமாதானம் சத்தியத்தை வெளிப்படுத்துவதில் அவரது பங்கில் எந்த தோல்வியும் ஏற்படவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். மாறாக அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் கலகக்காரர்களாகவும் இருந்தனர். அவர்களுடைய செயல்களாலும் துன்மார்க்கத்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர், என் ஆண்டவரே, அல்லாஹ்விடம் ஜெபம் செய்தார், எந்த நம்பகர்களையும் பூமியில் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் உங்கள் ஊழியர்களை வழுத வரச் செய்வார்கள்.
மேலும் அவர்கள் அதிக பொல்லாத மற்றும் கீழ்ப்படியாத சந்ததியினரை மட்டுமே உருவாக்குவார்கள். சூரா நுஹ ஆயா 26 முதல் 27 வரை அல்லாஹ் நபி நோவாவின் சமாதானத்தை அவனுக்கு ஜெபம் செய்வதை ஏற்றுக்கொண்டான். மேலும் நடவடிக்கை மற்றும் விளைவுகளின் சட்டத்தின்படி விசுவாசிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் நம்பிக்கையாளர்களுக்கு தண்டனையை அறிவித்தார். அவரும் அவரை பின்பற்றுபவர்களும் வரவிருக்கும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு பேழையை கட்டும்படி அவர் நபி நோவா சமாதானத்தை கட்டளையிட்டார். நம்பகமானவர்கள் அவரை கேலி செய்தனர். இது ஒரு அற்புதமான யோசனை. வெள்ளம் வரும்போது நீங்களும் உங்களை பின்தொடர்பவர்களும் இந்த படகில் பாதுகாப்பை காண்பீர்கள். அல்லாஹ்வின் கட்டளையை மையமாக கொண்டு அவர்களின் வேலையை தொடர்வதன் மூலம் அவர்களின் அறியாமை மற்றும் அவர்கள் மீறுவதற்கான தைரியம் ஆகியவற்றிற்கு அவர் மீது நபி அமைதி பதிலளித்தார். அல்லாஹ் அவரை எச்சரித்தான். என் கட்டளையின்படி பேழையை கட்டி எழுப்பினான். ஆனால் தவறு செய்பவர்களின் தலைவிதியைப் பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். அவர்கள் நிச்சயமாக மூழ்கிவிடுவார்கள். சூரா ஹட் ஆயா 37 கடைசியில் நபி நோவா சமாதானத்தின் பேழை அவர் மீது முழுமையாக தயாரிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தண்டனை வருவதற்கு இப்போது நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் அவரிடம் கூறிய முதல் அறிகுறியை நோவா அமைதி அவன் மீது கண்டான். பூமிக்கு அடியில் இருந்து தண்ணீர் வெளியேற ஆரம்பித்தது. பின்னர் அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டான், உங்கள் குடும்பத்தை பேழைக்குள் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு வகையான உயிரினங்களிலிருந்தும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அழைத்துச் செல்லுங்கள். உங்களை நம்பிய சுமார் 40 பேரைக் கொண்ட அந்த சிறிய குழுவையும் கொண்டு வாருங்கள். நோவா அமைதி அவர் மீது பேழையில் ஏற உத்தரவு கொடுத்தார். அல்லாஹ்வின் வெளிப்பாடு முற்றிலுமாக நிறைவேற்றப்பட்ட போது மழையையும் பூமியையும் அதன் தண்ணீரை முழு பலத்துடன் விடுவிக்கும்படி வானத்தை கட்டளையிட்டார். அல்லாஹ்வின் கட்டளையைத் தொடர்ந்து இது நடக்கத் தொடங்கிய போது அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்பின் கீழ் பேழை மிதக்கத் தொடங்கியது. அனைத்து நம்பிக்கையாளர்களும் கலகக்காரர்களும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் வரை அது தொடர்ந்து மிதந்தது. இதன் விளைவாக அல்லாஹ்வின் தெய்வீக நீதி முறையின்படி அவர்கள் செய்த செயல்களின் விளைவுகளை அவர்கள் பெற்றனர். நீண்ட காலமாக நபி நோவா சமாதானத்தின் காலத்தில் வெள்ளத்தின் கதை ஒரு உருவாக்கப்பட்ட கதை என்று பலர் நினைத்தார்கள்.